நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தேதி அட்டவணை விரைவில் வெளியாக உள்ள நிலையில் தோல்வி பயத்தில் உள்ள ஒன்றிய பாஜக அரசு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைக்க ஒன்றிய அரசு முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒன்றியத்தில் பாஜக அரசு அமையும் முன்பு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 2014ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 410 ரூபாயாக இருந்தது. பின்னர் பாஜக அரசு படிப்படியாக விலையை உயர்த்தியது. அதிக அளவாக கடந்த 2023 மார்ச் மாதம் சிலிண்டர் விலை 1118 ரூபாய் வரை விற்கப்பட்டது. சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுத்த நிலையில் அதனை கண்டுகொள்ளாத மோடி அரசு 2023 ஆகஸ்ட் மாதம் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பாக சிலிண்டர் விலையை 200 ரூபாய் குறைத்தது. இந்த நிலையில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை ஒன்றிய பாஜக அரசு 100 ரூபாய் குறைத்துள்ளது. சிலிண்டர் விலை குறைப்பு என்பது தேர்தல் நாடகம் என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் 9 ஆண்டுகளாக மகளிர் தினம் வந்தபோதெல்லாம் சிலிண்டர் விலையை ஏன் மோடி அரசு குறைக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளனர். சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் என நாடு முழுவதும் கோரிக்கை வலுத்தபோது அதன் விலையை ஒன்றிய அரசு குறைக்கவில்லை. மக்களவை தேர்தல் வருவதால் தற்பொழுது சிலிண்டர் விலையை ஒன்றிய அரசு குறைத்துள்ளது. இந்த விலை குறைப்பு பாஜக அரசின் கண் துடைப்பு நாடகம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர்.